ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ருணம், ரோகம், சத்ரு இந்த பாவகத்தை குறிப்பா நம்ம ஆராய்ச்சி பண்ண போறோம். கடன் எதனால ஏற்படுறது, எப்படி கடன் ஏற்படுறது, அந்த கடன் அடைவுபடுறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன, நோய்கள் எதனால் ஏற்படுகிறது, எந்த கர்ம வினை பாவங்களால் தொற்றுகள் உண்டாகிறது, பரம்பரை நோய்கள் எதனால் வருகிறது, வழக்குகள் அப்படின்ற ஒரு விஷயம் கான்சன்ட்ரேஷன் வருது அப்படின்னா எப்படி வழக்குகளை சமாளிப்பது, வழக்குகளை எப்படி கொண்டு போகணும், முடிவுக்கு வருவது எப்படி, ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சியில ஒரு மேல் வரியை மட்டும் நம்ம டச் பண்ண போறோம். அறிவாற்றல் மிகுந்த ரிஷப ராசி என்பது இந்த வாழ்நாள் கடன் அப்படின்றது உங்களுக்கு முற்பிறவி கர்மா அப்படின்னு சொல்றது. ஏன்னா உங்க ராசியாதிபதியும் 6ஆம் அதிபதியும் ஒருத்தவர் தான், சுக்கிரன் தான். அதீத மோகம், ட்ரெண்டிங்கான பொருட்கள். ஆமா, ஏற்கனவே ஒரு வாகனம் இருந்தா அது ஓகே தான், போகிறதுக்கு உண்டான ஓகே தான், இருந்தாலும் இன்னொரு பெட்டரா ஒண்ணு வாங்கலாமே அப்படின்ற மாதிரி. ஒரு மொபைல் இருக்கும், அந்த மொபைல்லே இன்னொரு மொபைல் வாங்கலாமே, இப்ப மாடல் ட்ரெண்டிங் ஆயிடுச்சு, இது பழசம் ஆயிடுச்சு அப்படின்னும் போது அந்த கடன் முடிவு நிலைக்கு வராத மாதிரியே பண்றது. ஒரு கடன் இருக்கச்சே இன்னொரு கடன் அது மேலே போட்டு அதீத கடனாக ஆகிறது மோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அதீத கவனம் இல்லாம குடி, கும்மாளம், இந்த பப்பு, அந்த மாதிரி ரொம்ப ஆட்டம் போடுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் இவருடைய வாழ்க்கையில அதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த கிடைக்கும் போது என்ன பண்ணிடும் இந்த வாழ்க்கை, உன்னுடைய களி ஆட்டத்தினால நிறைய தவறான பழக்க வழக்கங்கள் போயிட்டு மது, அந்த மாது, இந்த கஞ்சா, அபின், இந்த விஷயங்கள் எல்லாம் போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த கிரகங்கள் கொடுத்துரும். அதுவும் தசாபுத்தி சரியில்லைன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால பிஞ்சிலே பழுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள், இளமையிலே கெட்டு போகிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் இவங்க கிட்ட இருக்கும். இவங்க கொடுத்தாலும் இவங்களுக்கு வராது, இவங்க வாங்கினாலும் கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலை இவர்களுக்கு அமையாது. அதனால ரொம்ப கொடுக்கல் வாங்கல இவங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம். அதே காலகட்டத்துல ரொம்ப அதீத கடன் ஏற்பட்டு தற்கொலை முயற்சிக்கு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ரிஷபராசிக்கு உண்டு. கேம் சேஞ்சர் நேயர்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. வாழ்க 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 வாழ்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ருணம், ரோகம், சத்ரு இந்த பாவகத்தை குறிப்பா நம்ம ஆராய்ச்சி பண்ண போறோம். 12 ராசிக்கும் கடன் எதனால ஏற்படுறது, எப்படி கடன் ஏற்படுறது, அந்த கடன் அடைவுபடுறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன, நோய்கள் எதனால் ஏற்படுகிறது, எந்த கர்ம வினை பாவங்களால் தொற்றுகள் உண்டாகிறது, பரம்பரை நோய்கள் எதனால் வருகிறது, வழக்குகள் அப்படின்ற ஒரு விஷயம் கான்சன்ட்ரேஷன் வருது அப்படின்னா எப்படி வழக்குகளை சமாளிப்பது, வழக்குகளை எப்படி கொண்டு போகணும், முடிவுக்கு வருவது எப்படி, ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சியில ஒரு மேல் வரியை மட்டும் நம்ம டச் பண்ண போறோம். ஏன்னா ஆழமா நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போனோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் பற்றாது. அதனால முக்கியமான ஒரு தொகுப்புகளை மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலையை எடுத்துக்கிறேன். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் கொடுத்து வரும் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு இன்னும் ஆன்மீக செய்திகளை நிறைய கொண்டு வரணும்ன்ற ஒரு ஊக்கத்தை கொடுக்குறீங்க. இந்த சேனலை மேலும் மேலும் பார்த்து எங்களுக்கு உண்டான ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க 12 வீடியோக்களுக்கும் ருணம், ரோகம், சத்ரு பாவகத்தை பத்தி எளிய விளக்கங்களோடு இன்றைய வீடியோ நம்ம பார்க்கலாம். அறிவாற்றல் மிகுந்த ரிஷப ராசி என்பது இந்த வாழ்நாள் கடன் அப்படின்றது உங்களுக்கு முற்பிறவி கர்மா அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா உங்க ராசியாதிபதியும் 6ஆம் அதிபதியும் ஒருத்தவர் தான், சுக்கிரன் தான். அதீத மோகம், ட்ரெண்டிங்கான பொருட்கள். ஆமா, ஏற்கனவே ஒரு வாகனம் இருந்தா அது ஓகே தான், போகிறதுக்கு உண்டான ஓகே தான், இருந்தாலும் இன்னொரு பெட்டரா ஒண்ணு வாங்கலாமே அப்படின்ற மாதிரி. ஒரு மொபைல் இருக்கும், அந்த மொபைல்லே இன்னொரு மொபைல் வாங்கலாமே, இப்ப மாடல் ட்ரெண்டிங் ஆயிடுச்சு, இது பழசம் ஆயிடுச்சு அப்படின்னும் போது அந்த கடன் முடிவு நிலைக்கு வராத மாதிரியே பண்றது. ஒரு கடன் இருக்கச்சே இன்னொரு கடன் அது மேலே போட்டு அதீத கடனாக ஆகிறது மோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அலங்காரத்திற்காக, அனாவசிய செலவிற்காக கடனை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும். வீம்புக்குன்னு வாங்குறது, எதிர் வீட்டுக்காரன் வாங்கிட்டா நாம வாங்கணும், நம்ம அண்ணா வாங்கிட்டார் நம்ம வாங்கணும், நம்ம பங்காளிங்க எல்லாம் ஐஃபையா இருக்காங்க அதனால நம்ம இதை வாங்கி செய்யணும் அப்படின்ற மாதிரி வைராக்கியம் இருக்கணும். அதுக்கு சம்பாதிச்சு கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது. ஆனா இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாண்டடா போய் கடன்ல மாட்டிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இவாளுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே காலகட்டத்துல வழக்குகள் யாரோ ஒருத்தர் செஞ்ச தவறுக்கு இவர்கள் மாட்டிக்குவாங்க. ஆமா, அந்த வழக்குகளும் பாத்தீங்கன்னா பொதுநல வழக்குகள்லாம் நிறைய இவங்களுக்கு வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சமுதாயம் சார்ந்த சீர்திருத்த பணியில் இருக்கிறச்ச அவளுக்கு எப்பயுமே கோர்ட்டு கேஸ் நடக்கிற மாதிரியே சூழ்நிலைகள் எல்லாம் வந்துடும். அதே காலகட்டத்துல இவருக்கு கடன் ஏற்பட்டால்
10 ரூபாய் ஏற்படுது ஒரு கடன் அப்படின்னா அது 100 ரூபாய், 1000 ரூபாய், 10,000 ரூபாய், 1 லட்சம், அப்படி கோடியில் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா கோடி ரூபாயா மாறுறதுக்கு உண்டான சூழ்நிலையும் இவர்களுக்கு இருக்கிறது. அதனால அந்த கடன் விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ராசி வந்து ரிஷப ராசி தான். ஆமா, அதே காலகட்டத்துல அதீத தைரியம் இருக்கும் இவங்களுக்கு. என்ன பண்ணிடும் இந்த கடன் அப்படின்ற மாதிரி ஒரு அதீத தைரியம் இருக்கும். அந்த தன்னம்பிக்கை பிற்பகுதியில தளர்ந்து போகும். ஐயோ நம்ம தெரியாம செஞ்சிட்டோமோ, மாட்டிக்கணுமோ, இதுல இருந்து வெளியில வர்றது எப்படி நம்ம சமாளிக்க போறோம், ஊர் உலகம் என்ன சொல்லணும், நான் இது வரைக்கும் எந்த ஒரு விஷயமே சேவிங்ஸ் என்கிட்ட கிடையாது அப்படின்றது ஒரு பய உணர்வுகள் வந்து பிற்பகுதி வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். அதனால ஒன்னும் நலிவுற வேணாம், இருக்கிற கடனை நீங்க வந்து பாதுகாப்பா பண்றது நல்லது. தன்னுடைய வாழ்நாள்ல கண்டிப்பாக ஒரு சொத்தை விற்க வேண்டி வரும். ஒரு சொத்தை வித்துதான் உங்களுடைய வாழ்நாள்ல ஒரு கடனை அடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் கிடைக்கும். அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு உண்டான சூழ்நிலை அப்பதான் நடக்கும். ஏன்னா ஒன்றை இழந்தால்தான் மற்றொரு சக்தி உருவாகும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சொத்தை வித்தாக வேண்டும். அது தந்தையாருடைய சொத்தாக இருக்கலாம், தாய் வழி உறவினுடைய சொத்துக்களாக இருக்கலாம், அப்ப நீங்க ஆரம்ப காலகட்டத்தில் உழைச்சி வாங்கிய சொத்தாகவும் இருக்கலாம். ஆக ஒன்றை இழந்த பிறகுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய சொத்துக்கள் பரிட்சயமாக உங்களுக்கு அது பலமாக உருவாகும்ன்றத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். இவருடைய நோய் தாக்கம் வருது அப்படின்னா இவர்களுடைய தவறான பழக்க வழக்கங்களால் வரும். இவங்க வந்து மது மாது விஷயங்கள்லாம் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருப்பாங்க. தன்னுடைய வாழ்நாளுடைய இளமை பருவ காலங்கள்ல அதீத கவனம் இல்லாம குடி, கும்மாளம், பப்பு, அந்த மாதிரி ரொம்ப ஆட்டம் போடுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் இவருடைய வாழ்க்கையில அதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த கிடைக்கும் போது என்ன பண்ணிடும் இந்த வாழ்க்கை, உன்னுடைய களி ஆட்டத்தினால நிறைய தவறான பழக்க வழக்கங்களுக்கு போயிட்டு மது, அந்த மாது, இந்த கஞ்சா, அபின், இந்த விஷயங்கள் எல்லாம் போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த கிரகங்கள் கொடுத்துரும். அதுவும் தசாபுத்தி சரியில்லைன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால பிஞ்சிலே பழுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள், இளமையிலே கெட்டு போகிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் இவங்க கிட்ட இருக்கும். நான் என்ன தப்பு பண்றேன், எல்லாரும் செய்யாத தப்பா நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவர்கள் தவறுக்கே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சமாதானம் சொல்லிக்குவாங்க. தன்னையே இவர்கள் ஏமாற்றிக் கொள்வார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்ல முடியும். ஆனா வழக்குகள் என்பது வரும் பொழுது தீராத வழக்குகளாக போய் மாட்டிக்குவாங்க. நீண்ட நாள் வழக்காக போகும். ஒரு கோர்ட்டு கேஸ் போக ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா நிதி சார்ந்த வழக்குகளை கண்டிப்பாக இவருடைய வாழ்க்கையில அடைவார்கள். கண்டிப்பா அடைஞ்சிருவாங்க. ஏன்னா நிதி பண பரிமாற்றத்தினுடைய விஷயம். யாருக்குன்னா கொடுக்கல் வாங்கல போய் மாட்டிக்கிறது, இன்னொருத்தருக்கு பணம் கொடுத்துட்டு வராம போகிறது, இவங்க கொடுத்தாலும் இவங்களுக்கு வராது, இவங்க வாங்கினாலும் கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலை இவர்களுக்கு அமையாது. அதனால ரொம்ப கொடுக்கல் வாங்கல இவங்களுக்கு வந்து கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம். அதே காலகட்டத்துல ரொம்ப அதீத கடன் ஏற்பட்டு தற்கொலை முயற்சிக்கு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இந்த ரிஷபராசிக்கு உண்டு. பெரிய பெரிய ஐஃபையான வாழ்க்கை பார்ப்போம், பெரிய பல பேருக்கு வேலை கொடுப்பாங்க. அந்த வேலையாட்கள் கூட எதுவுமே இவங்க பண்ண முடியாம நிர்கதியா விட்டுண்டு போயிட்டு தன்னைத்தானே சூசைட் பண்ணிக்கிற வாய்ப்புகள் இந்த ரிஷபராசிக்கு அதிகமாக உண்டு. ஏன்னா மனம் சார்ந்த பிரச்சனை இவர்களுக்கு வரும். ஏன்னா வெளியில பார்க்கறதுக்கு பெரிய ஒரு எல்லா விஷயங்களையும் சாதிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையாக இருந்தாலும் ஆழ் மனசுல ஒரு கோழையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு உண்டு. ஏன்னா 3ஆம் இடம் சந்திரனாக வர்றதுனால என்னதான் ஒரு பில்டப் இருந்தாலும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு பய உணர்வுகள், ஒரு மன பயத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இவர்களுக்கு இருக்கும். அதுல மாற்றுக்கருத்து கிடையாது. இதெல்லாம் இவங்க சரி பண்ணிட்டு போகணும். உங்களுக்கு நோய் தாக்கம் வருது அப்படின்னா சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை, கிட்னில கல் இருக்கிறது, வயிறு சார்ந்த ரோகம், அஜீரண கோளாறுகள், இதெல்லாம் உப்புசம், தொப்பை போட்டுருவாங்க. அந்த தொப்பை வந்துடுச்சு அப்படின்னா இவங்க அதை குறைக்கிறதுக்கு உண்டான பாடு ரொம்ப அதீத பாடா இருக்கும். இதெல்லாம் சரிகட்டி போகணும் அப்படின்னா வாழ்க்கையில மாதந்தோறும் வருடத்திற்காவது மரம் நடும் பழக்கத்தை இவங்க கொடுக்கணும். மரத்தை தானம் பண்ணணும். இந்த ஸ்கூல்ஸ், முதியோர் இல்லம் இங்கெல்லாம் போயிட்டு இந்த ஒரு மரம் நடும் வாரத்துல ஒரு அவங்களுடைய ஏதாவது ஒரு நிலம் இருந்துன்னா கூட அந்த இடத்துல மரம் நட்டு அந்த மரத்தை வழிபடுற பழக்கத்தை வச்சுக்கணும். சூரிய நமஸ்காரம் கண்டிப்பா பண்ணணும் இவங்க வாழ்க்கையில. ஏன்னா இந்த உலகக்கெல்லாம் உயிர் கொடுக்கக்கூடிய இந்த சூரிய பகவானை இவங்க ஆராதிக்கிற பட்சத்துல இவங்களுடைய சுகங்கள் எப்பொழுதுமே கெடாது அப்படின்னு சொல்லப்படும். ஏன்னா சுகாதிபதியே இவங்களுக்கு சூரிய பகவான் தான். அதனால அவங்கள வழிபாடு பண்றது ஏக சிறந்ததாக இருக்கும். மரத்தின் கீழ் உள்ள விநாயகரை வழிபாடு பண்றது நல்லது. அதே நேரத்துல கோயில் கருவறைக்கெல்லாம் போறாங்க அப்படின்னா அந்த ஆச்சாரியமார்கள், குருமார்களுக்கிட்ட
பாதம் தொட்டு ஆசீர்வாதம் வாங்கின்னு வர்றது அவ்வளவு மிகப்பெரிய சிறப்பாக இவங்களுக்கு கிடைக்கும். இந்த வழக்குல இருந்தெல்லாம் விடுதலை ஆகிறது. பெண்களுக்கு முக்கியமா தன்னை அலங்காரப்படுத்திக் கொள்ள ரொம்ப ஐஃபையா செலவு பண்றது. ஆமா, இவங்க மேக்கப்புக்கே ரொம்ப கொடுக்கறது செலவு. ரொம்ப மெனக்கிட்டு சம்பாதிக்கிற பணத்துல 1/3 பங்கு என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய ஒப்பனைக்காகவே செலவு செய்யறது. இந்த விஷயங்கள்லாம் பண்றது. மற்றவர்களுக்காக வீம்புக்காக இந்த வீட்டை வாங்கணும், அந்த வீட்டை வாங்கணும், இந்த இடத்த வாங்கணும், கடன் ஏற்பட்டு இதெல்லாம் வாங்கணும். அது இவங்களுக்கு சௌகரியமாகவே சில இடங்கள் இருக்கும். இருந்தாலும் இவங்களுடைய அதீத ஆசையாலையும் பேராசையாலையும் கடன் பட நேர்றது இவங்களால தான் கடன் போடுவாங்க. இவங்க கடனுக்கு வேற யாரும் இருக்க முடியாது. இவருடைய செயல்கள், இவருடைய சொல்கள், இவங்களுடைய விஷயங்கள் தான் கடன் படுறதுக்கு உண்டான சூழ்நிலையை கொடுக்கும். இந்த கடன்ல இருந்து விடுபடுறதுக்கு உண்டான சூழ்நிலை என்ன சொல்றோம் அப்படின்னா, அம்மனுடைய வழிபாடுகள் இவர்களுக்கு ஆரோக்கியத்தை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமா, அது எந்த அம்மனாக வேணுமானாலும் இருக்கலாம். உங்களுடைய வீட்டினுடைய அருகில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு பசும்பால் எடுத்து அவளுக்கு செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ அந்த பசும்பால் அபிஷேகத்தை உங்களுடைய கண்களால் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் கரைந்து போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த ரிஷப ராசியிற்கு அடையுது. மரத்தின் கீழ் உள்ள விநாயகரை நீங்க வழிபாடு பண்றது நல்லது. ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமையாகவும் அந்த விநாயகருக்கு உங்களுடைய பெயர், நாமம், குலம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு அவளுக்கு ஒரு விளக்கு போட்டு வரீங்க அப்படின்னா இந்த கடன் நோய் எதிரிலிருந்து நீங்கள் விடுபடலாம். வாழ்க 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 வாழ்க.